வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி மாணவர்கள் புதுமைகளில் கவனம் செலுத்தி அறிவுசார் சொத்துரிமைகளில் இந்தியாவின் பங்கை அதிகரிப்பதில் பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலியின் மேலதடியூரில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பேசிய அவர், உலக காப்புரிமைகளில் சீனாவும் அமெரிக்காவும் 46% மற்றும் 18% பங்கை கொண்டிருந்தாலும் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை எடுத்துரைத்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த துறையில் கிட்டத்தட்ட இல்லாத நிலையில் 2020ஆம் ஆண்டுக்குள் 22,000 அறிவுசார் சொத்துக்களை உருவாக்கியது. இப்போது அந்த எண்ணிக்கை 90,000ஐ தாண்டியுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பற்றி விவாதித்த ரவி, 2014ஆம் ஆண்டுக்குள் உலக பொருளாதார வரிசையில் 6வது இடத்திலிருந்து 11வது இடத்திற்கு நாடு சரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மீண்டும் 5வது இடத்திற்கு உயர்ந்து 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் பாதையில் உள்ளது. 2047ஆம் ஆண்டு சுதந்திரத்தின் நூற்றாண்டுக்குள் இந்தியா தனது உலகளாவிய நிலையை தக்கவைக்க தன்னம்பிக்கை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி தேசிய வலிமையின் தூணாக அறிவுசார் சொத்துரிமைக்கு முக்கியத்துவம் அளிப்பதை மேற்கோள் காட்டி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளின் முக்கியத்துவத்தை ஆளுநர் அடிக்கோடிட்டு காட்டினார். 2024ஆம் ஆண்டில் மட்டும் 400 காப்புரிமைகளை தாக்கல் செய்து காப்புரிமை பதிவுகளில் ஐஐடி மெட்ராஸ் தமிழ்நாட்டை முன்னிலை வகிக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார். நிலையான தொழில்நுட்பங்களின் முக்கியத்துவத்தையும் சமூக சவால்களை, குறிப்பாக சுகாதார பாதுகாப்பு துறையில் எதிர்கொள்வதில் புதுமையின் பங்கையும் அவர் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறி, தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் மூலம் ஏற்பட்ட விரைவான மாற்றத்தை ரவி எடுத்துரைத்தார். அறிவுக்கு இந்தியாவின் வரலாற்று பங்களிப்புகளை பற்றி சிந்தித்து பார்த்த அவர், படையெடுப்புகள் மற்றும் காலனித்துவ ஆட்சி நாட்டின் அறிவுசார் மரபை சீர்குலைத்ததாக குறிப்பிட்டார். 1788ஆம் ஆண்டில் ஆங்கில பேராசிரியர்கள் ஐரோப்பாவிற்கு பயனளிக்கும் வகையில் பண்டைய இந்து அறிவை கண்டுபிடித்து சேகரித்து மொழிபெயர்க்க கிழக்கிந்திய நிறுவனத்தை ஊக்குவித்தனர் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். திருநெல்வேலியின் வரலாற்று முக்கியத்துவத்தை பாராட்டிய ரவி தனது வருகையை ஒரு யாத்திரை என்று விவரித்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகாகவி பாரதி மற்றும் வாஞ்சிநாதன் போன்ற குறிப்பிடத்தக்க நபர்களின் பங்களிப்புகளை ஒப்புக்கொண்டார். சுதேசி இயக்கம் மூலம் சுதந்திர போராட்டத்தில் சிதம்பரம் பிள்ளை ஆற்றிய பங்கை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட எதிர்காலத்திற்காக பாடுபடும் அதே வேளையில் இந்தியாவின் வளமான பாரம்பரியத்தில் பெருமை கொள்ளுமாறு மாணவர்களை அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.